திமுகவை கைப்பற்றவே மு.க. ஸ்டாலின் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அதிமுக 44ஆம் ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில செய்தித்துறை மற்றும் சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று பேசினார். ஏழை விவசாயிகளுக்காகவும் கூலி தொழிலாளர்களுக்காகவும் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக என்றும் அதை யாராலும் அழிக்க முடியாது எனவும் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டார். யாரும் கேட்காமலேயே மக்களுக்காக திட்டங்களை செயல்படுத்தி வருபவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று அவர் கூறினார். சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த எதிர்க்கட்சிகள் பிரச்சனைகளை பேசாமலேயே வெளிநடப்பு செய்ததாக ராஜேந்திர பாலாஜி விமர்சித்தார். திமுக ஆட்சிக்கு வராது என்ற உண்மை ஸ்டாலினுக்கு தெரியும் என்று கூறிய அவர், கட்சியை கைப்பற்றும் நோக்கிலேயே அவர் நமக்கு நாமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதாக ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். ஸ்டாலின் கட்சியை கைப்பற்ற தான் இப்போ சுற்றுப்பயணம் போறாரு ஒழிய ஆட்சியை பிடிக்க முடியாது. யாரு ஓட்டு போட ரெடியா இருக்கா? யார் ரெடியா இருக்கா? ஏங்க சாதாரண பிறக்கிற பிள்ளையில இருந்து மறைகிற பிரியாத வரைக்கும், கருவறையில் இருக்கிற பிள்ளையில இருந்து கல்லறைக்கு போற முதியோர் வரைக்கும் அத்தனை திட்டங்களையும் அம்மா அறிவிச்சிட்டாங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கு 12,000 ரூபாய் எந்த ஆட்சி கொடுத்தது? புரட்சி தலைவி அம்மா கொடுத்திருக்காங்க.